இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம முத்தையாவோட கதையை பார்க்குறோம். முத்தையா அப்படிங்கிறவர் ஒரு 45 வயதான ஒரு நடுத்தர வயதான ஒரு மனிதர். அவருக்கு உடம்புல இல்லாத வியாதியே இல்லைங்க. சுகர், பிபி, அப்புறம் கால்வலி, அது மாதிரி எல்லா நோயுமே இருக்குது. அவர் பார்க்காத வைத்தியரே கிடையாது. எல்லாருமே அவருக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அப்பவுமே அவருக்கு நோய்கள் சரியாகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒருத்தருக்கு ஒரு மருத்துவர் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை வீட்டுக்கு வரவழைச்சு வைத்தியம் பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்த அந்த வைத்தியர் முத்தையா வீட்டில் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாரு. அவர் சாப்பிட்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, மருந்து மாத்திரைகள் போடுறாரு, ரெஸ்ட்லேயே இருக்கிறாரு. இதை பார்த்த வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அப்பா வழிய சூரணங்கள், அதாவது மாத்திரையை கொடுத்து, முத்தையா இந்த மாத்திரையை தினமும் சாப்பிடுங்க, இந்த மாத்திரை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நோயெல்லாம் குணமாயிரும்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இந்த மாத்திரை எப்போ போடணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல எப்போ வேர்வை வருதோ அந்த வேர்வை வர்றப்ப நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. முத்தையாவும் 2 நாள் வெயிட் பண்ணுறாரு. உடம்புல வேர்வை வரவே இல்லை. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்வையும் வராது. நீங்கள் என் கூட கொஞ்சம் சமையலில் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை பாத்திரம் விளக்குங்க, இல்லை தோட்டத்து வேலையாவது செய்யுங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணாதான் வேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே முத்தையாவும் மனைவிக்கு உதவி செய்கிறாரு, தோட்டத்து வேலையை பார்க்குறாரு. வேர்வை வருது. வேர்வை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் மறக்காமல் அந்த சூரணத்தை சாப்பிட்றாரு. பாதி பாட்டில் கூட முடியலங்க. முத்தையாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. உடனே அவர் கிளம்பி பக்கத்து ஊரில் இருக்கிற மருத்துவர் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப திறமைசாலி, இவ்வளோ பேர் பார்த்து கூட என் நோய் சரியாகல, நீ கொடுத்த சூரணத்தினால என் நோய் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மருத்துவர் சிரிக்கிறாரு, நான் கொடுத்தது மாத்திரை இல்லைப்பா, அது வெறும் வெல்லமும் துளசியும் கலந்த கலவை தான். அதுக்கு நீ சரியானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உடல் உழைப்பு வேலை செஞ்சுருக்க, அதனால தான் உனக்கு நோய் குறைஞ்சிருக்கு. நான் உன் வீட்டுக்கு பார்க்குறப்ப நீ சோம்பேறியாக உட்காந்துட்டே இருக்கிற, இப்படி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நோயும் வரும், எந்த நோயும் கிளியர் ஆகாது. ஸோ அதுக்காக தான் உன்னை வேர்வை வர வைக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். நான் நேரடியாக முத்தையா நீ குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யன்னு சொன்னால் நீ கேட்டிருக்க மாட்டேன், அதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே சிரிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் கலந்த கலவையான ஒரு உணர்ச்சி வருதுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மள பல பேரும் சாப்பிட்றோம், உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்க்குறோம், இல்லை சும்மா ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்படியே போயிட்டுருக்கோம். உடல் உழைப்பே கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு உடல் உழைப்பு பண்ணோம் அப்படின்னா எந்த நோயும் நம்மளுக்கு வராது. அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை சொல்லுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சூழலில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.